நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை கல்யாண். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நாம் ஏற்கனவே பல முறை பதிவு செய்திருக்கோம். பல வீடியோக்களை, பல திட்டங்களை பற்றின முழுமையான விவரங்களை நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தினுடைய விரிவான விளக்கத்தை தான் இந்த வீடியோலையும் பேச போகிறோம். தாட்கோ நிறுவனம் வழங்கக்கூடிய மானிய கடன் அது தற்பொழுது 2 வகையாக பிரிக்கப்பட்டு 2 அடிப்படையில் மானிய கடனாக வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஒன்று சிஎம் அரைஸ், மற்றொன்று பிஎம் அஜய். சிஎம் அரைஸ் திட்டத்தில் நீங்கள் மானிய கடன் வாங்கினா 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் மானிய கடன் வாங்க முடியும். பிஎம் அஜய் திட்டத்தில் நீங்கள் மானிய கடன் வாங்குறீங்க அப்படின்னா 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் மானிய கடன் வாங்க முடியும். சிஎம் அரைஸுக்கும் பிஎம் அஜய்க்கும் என்ன வித்தியாசம்? என்பிஹெச்ஹெச் நான் பிரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு அப்படிங்கிற குடும்ப அட்டை, இப்போ நம்ம வச்சுருக்கக்கூடிய ஸ்மார்ட் அட்டை இருக்குல்ல, குடும்ப அட்டை, அதில் உங்கள் புகைப்படம், குடும்ப தலைவர் புகைப்படத்திற்கு கீழே என்பிஹெச்ஹெச் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 2 லட்சம் ரூபா மட்டும்தான் தாட்கோவில் லோன் வாங்க முடியும். என்பிஹெச்ஹெச் கார்டு இல்லாமல் ஏஏஒய் அல்லது பிஹெச்ஹெச் அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய கார்டுகளுக்கு 10 லட்சம் ரூபா வரைக்கும் வாங்கி கொள்ள முடியும். பிஎம் அஜய் திட்டத்தில் நீங்கள் என்ன தொழில்களுக்கு வாங்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, மாடு வளர்ப்பு, பால் மாடு வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, பன்றி வளர்ப்பு, இது மாதிரியான கால்நடை வளர்ப்பதற்குரிய அந்த தொழிலை செய்யக்கூடிய நபர்களுக்கு மட்டும் 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த மானிய கடன் வழங்கப்படுகின்றது. பிஎம் அஜய் திட்டத்தில் 50,000 ரூபாய் உங்களுக்கு மானியமாக வழங்கப்படுகிறது. சிஎம் அரைஸ் திட்டத்தில் 10 லட்சம் ரூபாய் மானிய கடன் வாங்குறோம், அதுல 3,50,000 ரூபாய் மானியமாக வழங்கப்படுகின்றது. சிஎம் அரைஸ் திட்டத்தில் எந்த மாதிரியான தொழில்களுக்கு உங்களுக்கு மானிய கடன் கிடைக்கும் அப்படின்னா, சேவை, உற்பத்தி, வியாபாரம், இந்த 3 பிரிவுகளுக்கு உள்ளடக்கக்கூடிய தொழில்களுக்கு அனைத்துக்குமே கிடைக்கும். உதாரணமாக வாகனம் வாங்குவதாக இருந்தாலும் சரி, அதில் சேவையில் வரக்கூடியது. ஹோட்டல் நடத்துவது சேவையில் வரக்கூடியது. வியாபார நோக்கம் ட்ரேடிங், மளிகை கடை வைப்பது ட்ரேடிங், வியாபார நோக்கம், பொருளை வாங்கி விற்பனை செய்வது. உற்பத்தி கார்மெண்ட்ஸ் தொழிலை செய்யக்கூடிய அவர்கள் உற்பத்தி தொழிலாளர்கள், அல்லது இந்த போல்டு நட்டு இது மாதிரியான தயாரிப்பு நிறுவனங்கள் அனைத்துமே உற்பத்தி துறையை சார்ந்தது. இந்த உற்பத்தி துறையை சேவை, உற்பத்தி, வியாபாரம், இந்த 3 துறையை சார்ந்த அனைத்துமே சிஎம் அரைஸ்ல 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் வாங்கி கொள்ள முடியும். இந்த சிஎம் அரைஸ்ல நீங்க விண்ணப்பம் பண்ணணும் அப்படின்னா உங்க ஸ்மார்ட் கார்டு என்பிஹெச்ஹெச், அதாவது நான் பிரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு அப்படின்னு இருக்கக்கூடாது. இந்த சிஎம் அரைஸ் அண்ட் பிஎம் அஜய் அதுக்கு மானிய கடன் வாங்கணும் அப்படின்னா ஆன்லைன் முறையில் மட்டும்தான் விண்ணப்பம் செய்ய முடியும். ஆன்லைன் முறையில் விண்ணப்பம் செய்வதற்கு தாட்கோ நிறுவனம் ஒரு குறிப்பிட்ட ஆவணங்களை எல்லாம் உங்களிடம் கேட்கிறது. அந்த ஆவணங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த பிஎம் அஜய் அண்டு சிஎம் அரைஸ்ல நீங்க மானிய கடன் வாங்கணும், அதுக்கு நீங்க ஆன்லைன் முறையில் விண்ணப்பம் பண்ணணும் அப்படின்னா www.tatco.com அப்படிங்கிற ஒரு இணையதளம் இருக்கு. கூகுள்ல போயிட்டு நீங்க சர்ச் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். அந்த இணையதளத்துல போய் பார்த்தீங்க அப்படின்னா தாட்கோ அறிவிப்பு செய்திருக்கக்கூடிய அனைத்து திட்டங்களும் முழுமையான விவரத்தோட தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் கிடைக்கும். நீங்க அதை படிச்சு பார்த்துட்டு அதற்கு பிறகு நீங்க விண்ணப்பம் செய்யலாம். அதுலேயே உங்களுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை, எப்படியெல்லாம் விண்ணப்பம் செய்ய முடியும், என்ன மானியம் கிடைக்கிறது, இணையதளத்தை பார்த்தோம் எங்களுக்கு இதை எப்படி விண்ணப்பம் செய்வது என்பது தெரியலை, எப்படி இந்த திட்டறிக்கை கொட்டேஷன் இப்படிலாம் வாங்குறது தெரியலை அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னுடைய அலுவலக எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. என்னுடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு வழிகாட்டுதல் வழங்குவாங்க. இப்போ இந்த சிஎம் அரைஸ் அண்ட் பிஎம் அஜய் இந்த திட்டத்தில் நீங்கள் விண்ணப்பம் பண்ணுவதற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த ஆவணங்கள்லாம் இருந்தால் தான் நீங்கள் இந்த மானிய கடன் வாங்க முடியும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஆவணங்கள் கட்டாயமாக தேவை. முதல்ல குடும்ப அட்டை, கண்டிப்பாக குடும்ப அட்டையை நீங்கள் வைத்திருக்க வேண்டும். குடும்ப அட்டை இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த விண்ணப்பத்தை அப்ளை பண்ண முடியும். ஏன் குடும்ப அட்டை கட்டாயம் அப்படின்னா, நீங்கள் எந்த பகுதியில் எவ்வளவு நாள் குடியிருக்கிறீங்க அப்படிங்கிறது சொல்லக்கூடிய ஆவணம் குடும்ப அட்டை. ஆதார் அட்டை இப்போது இருக்கக்கூடிய ஆவணங்களில் மிக முக்கியமான ஆவணமாக இருக்கிறதுனா ஆதார் அட்டை கட்டாயமாக கேட்கப்படுகிறது. சாதி சான்று, ஏன் சாதி சான்று கேட்கப்படுகிறது அப்படின்னா, தாட்கோ என்பதே ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்களுக்காக மட்டுமே பிரத்யோகமாக செயல்படக்கூடிய ஒரு தனித்துறை நிறுவனம். நீங்க எஸ்சி வகுப்பை சார்ந்தவர் தானா அப்படிங்கிறத ஊர்ஜிதப்படுத்திக்கிறதுக்காகத்தான் சாதி சான்று கட்டாயம் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு அடுத்ததாக வருமான சான்று, நீங்க வறுமை கோட்டிற்கும் கீழ் உள்ளவர் தானா அப்படிங்கிறத தெரிஞ்சு கொள்றதுக்காக வருமான சான்று கேட்கிறார்கள். வருமான சான்று எவ்வளவு உச்சவரம்புக்குள்ள இருக்கணும்? ரூபாய் 3 லட்சம் ரூபாய்க்கு கீழே இருக்கணும்.
3 லட்ச ரூபாய்க்கு மேலே போயிருச்சு அப்படின்னா நீங்கள் இந்த லோனை அப்ளை பண்ண முடியாது, எலிஜிபிள் கிடையாது. இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஃபில்அப் பண்ணவே முடியாது. 3 லட்ச ரூபாய்க்கு மேலே போயிருச்சுனாலே நீங்கள் வந்து வறுமை கோட்டிற்கும் கீழ் உள்ளவர் கிடையாது அப்படிங்கிறதுனால விண்ணப்பம் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் வருமான சான்று வாங்கும்போது 3 லட்ச ரூபாய்க்கு கீழே இருக்கிற மாதிரி வருமான சான்று வாங்குங்க. அதற்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா கல்வி சான்று. நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி, நான் சுத்தமாக படிக்கவே இல்லை அப்படின்னா கூட, உங்களுக்கு கல்வி ஆவணம் இல்லைன்னா கூட, உங்களுக்கு என்ன தொழில் தெரியுமோ அந்த தொழிலில் பயிற்சி ஆவணம் இருக்கும்ல, அந்த பயிற்சி ஆவணத்தை கூட அல்லது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் அதை வச்சும் பயன்படுத்த முடியும். கல்வி சான்று கட்டாயமாக வைத்திருக்க வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தொழிலுக்கு தகுந்தவாறு கல்வி தகுதி தேவை. கல்வி கற்காதவர்கள் செய்யக்கூடிய தொழிலும் இருக்கிறது. அப்படிப்பட்ட தொழிலை செய்வதற்கு அவர்கள் அதற்கு தேவையான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுத்தா போதுமானது. அதற்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா வாக்காளர் அடையாள அட்டை. உங்களுக்கு 18 வயது பூர்த்தி அடைந்துருச்சா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக வாக்காளர் அடையாள அட்டை தேவைப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக பான் கார்டு தேவைப்படுகிறது. பான் கார்டும் வச்சு நீங்கள் விண்ணப்பம் பண்ணணும். அதற்கு அடுத்ததாக வங்கி புத்தகத்தின், உங்களுடைய வங்கி கணக்கு புத்தகத்தினுடைய முகப்பு பக்கம், அந்த பக்கத்தை இணைத்திருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா உங்களுடைய வங்கி கணக்கு உண்மைதானா, நீங்கள் வங்கியில் கணக்கு வைத்திருக்கிறீர்களா, உங்களுடைய வங்கியில் வரவு செலவு இருக்கிறதா, உங்களுடைய விண்ணப்பம் வங்கிக்கு தான் பரிந்துரை செய்யப்படுகிறது. வங்கி தான் உங்களுக்கு இந்த மானிய கடனை வழங்குகிறது. மானியத்தையே வங்கி தான் வாங்கி உங்களுக்கு நீங்கள் எந்த நிறுவனத்தில் நீங்கள் கொட்டேஷன் வாங்கி இருக்கிறீங்களோ அவங்களுக்கு பணத்தை கொடுக்க போகிறது வங்கி தான் கொடுக்க போகுது. அதனால வங்கி கட்டாயமாக எந்த வங்கியில் பரிந்துரை நீங்கள் கேட்குறீங்க, உங்கள் விண்ணப்பம் எந்த வங்கிக்கு போகணும், எந்த வங்கியில் நீங்கள் வரவு செலவு வச்சிருக்கிறீங்க அப்படிங்கிற விவரத்தை தெரிந்து கொள்வதற்காக உங்களுடைய வங்கி கணக்கின் முகப்பு பக்கத்தை வைத்திருக்க வேண்டும். அதில் வங்கி கணக்கு ஃபில்அப் பண்ணி அப்ளை பண்ணணும். முகவரி, அது எந்த இடத்துல இயங்கி கொண்டிருக்கிறது என்ற முழுமையான முகவரி வேண்டும். அந்த இடத்தினுடைய தொடர்பு, அந்த நிறுவனத்தினுடைய தொடர்பு எண் வேணும். அந்த நிறுவனத்தினுடைய ஜிஎஸ்டி நம்பர் கட்டாயமாக இருக்க வேண்டும். அதற்கு அடுத்ததாக கொட்டேஷன். கொட்டேஷன் நம்ம ஏற்கனவே வந்து கொட்டேஷன் அப்படின்னா என்ன, திட்ட அறிக்கை அப்படின்னா என்ன அப்படின்னு வீடியோ போட்டிருக்கிறோம். நம்ம வீடியோவில் போய் பாருங்கள். அந்த வீடியோவோட லிங்க்கு இந்த வீடியோவுக்கு கீழே நான் கமெண்ட்ல லிங்க் போட்டிருக்கேன். தெரியாத நண்பர்கள் அதையும் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க. கொட்டேஷன் அப்படின்னா நீங்க என்ன தொழில் செய்ய போறீங்களோ அந்த தொழிலுக்கு தேவையான மெஷின் மெட்டீரியல்களை வாங்குவதற்கு கொட்டேஷனை பெற வேண்டியிருக்கிறது. அந்த கொட்டேஷனை பெற்று, அந்த கொட்டேஷன் எப்படி இருக்க வேணும் அப்படின்னா, எந்த நிறுவனத்தில் நீங்க கொட்டேஷன் வாங்குறீங்க அந்த நிறுவனத்தினுடைய பெயர், முழுமையான பெயர், ஜிஎஸ்டி நம்பர் இல்லாத அந்த கொட்டேஷனுக்கு மானிய கடன் அனுப்ப மாட்டாங்க. அந்த கொட்டேஷனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கண்டிப்பாக நீங்க விண்ணப்பம் செய்யும் பொழுது எந்த கம்பெனியில வாங்கியிருக்கிறீங்க, கொட்டேஷன் வாங்கியிருக்கிறீங்க, அந்த கம்பெனியுடைய ஜிஎஸ்டி நம்பர் சொல்லுங்க. நம்பரை விண்ணப்பம் பூர்த்தி செய்தால் மட்டும்தான் அந்த விண்ணப்பம் முழுமை அடையும். ஆகவே கொட்டேஷன் நீங்க வாங்கியிருக்க வேண்டும். அந்த கொட்டேஷனை பயன்படுத்தி திட்ட அறிக்கை தயாரித்திருக்க வேண்டும். திட்ட அறிக்கை அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்க செய்யக்கூடிய தொழிலில் என்ன வருமானம் வருகிறது, என்ன செலவு வருகிறது, ஒரு நாளைக்கு எவ்வளவு வருமானம் வருகிறது, ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவு வருகிறது, ஒரு மாதத்திற்கு எவ்வளவு வருமானம் வருகிறது, ஒரு மாதத்திற்கு எவ்வளவு செலவு வருகிறது, அதுவே ஒரு வருடத்திற்கு எவ்வளவு வருமானம் வருகிறது, ஒரு வருடத்திற்கு எவ்வளவு செலவு வருகிறது என்பதையெல்லாம் கணக்கீடு செய்து ஒரு ஆண்டு அறிக்கையை சமர்ப்பிப்பதற்கு பேர் தான் திட்ட அறிக்கை, அதாவது ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க. அந்த நீங்க ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டையும் நீங்க வந்து விண்ணப்பம் செய்ய வேண்டும். எவ்வளவு உங்களுக்கு மானியம் எலிஜிபிள் வருது அப்படின்னா அந்த திட்ட அறிக்கையில தெரிஞ்சிடும். எவ்வளவு நாளில் நீங்கள் தொகையை திரும்ப கட்ட போகிறீங்க, வங்கியில் வாங்கியிருக்கக்கூடிய மீத கடனை வந்து எவ்வளவு நாளில் கட்ட போகிறீங்க, எத்தனை வருஷத்துக்குள்ளே கட்டணும், உங்களுக்கு எத்தனை % வட்டி வரைக்கும் வங்கி வந்து கணக்கீடு செய்வாங்க அப்படிங்கிற விவரங்கள் எல்லாமே வந்து அந்த திட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கணும். அதற்கு அடுத்ததாக உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம், தற்போதைய புகைப்படம் ஒன்று இணைத்திருக்க வேண்டும். இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த முறைப்படி இந்த ஆவணங்களை எல்லாம் பயன்படுத்தி தாட்கோவில் நீங்கள் மானிய கடன் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா சிஎம் அரைஸில் விண்ணப்பம் பண்ணணுமா அல்லது பிஎம் அஜயில் விண்ணப்பம் பண்ணணுமா அப்படிங்கிறத முதல்ல முடிவு பண்ணிக்கோங்க. சிஎம் அரைஸ்னா என்ன எலிஜிபிள், பிஎம் அஜய்னா என்ன எலிஜிபிள் தெரிஞ்சுக்கோங்க. சிஎம் அரைஸில் என்ன மானியம் கிடைக்கிறது, பிஎம் அஜயில் என்ன மானியம் கிடைக்கிறது, இது எல்லாமே நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறோம், பேசியிருக்கிறோம். இப்போ நான் சொல்லியிருந்த இந்த ஆவணங்களை எல்லாம் பயன்படுத்தி நீங்கள் ஆன்லைன் முறையில் விண்ணப்பம் செய்தீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த மாவட்டத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தாட்கோ அலுவலகத்தில் வந்து உங்களை நேரடியாக இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. இன்டர்வியூக்கு கூப்பிட்டு உங்களுடைய ஆவணங்களை எல்லாம் சரி பார்ப்பாங்க. நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஆவணங்கள் எல்லாம் உண்மைதானா, உண்மையான ஆவணங்களை எல்லாம் சரிபார்த்து நீங்க எந்த வங்கிக்கு பரிந்துரை கேட்டிருக்கிறீங்களோ அந்த வங்கிக்கு வந்து உங்களுடைய விண்ணப்பத்தை அனுப்புவார்கள். அந்த வங்கி நீங்க எந்த நிறுவனத்தில் கொட்டேஷன் வாங்கி இருக்கிறீங்களோ அந்த நிறுவனத்திற்கு உங்களுடைய மானியத்தை அனுப்பி வைப்பார்கள். மானியத்தையும் வங்கி கொடுக்கக்கூடிய கடன் தொகையையும் நீங்க செலுத்தி இருந்த முதலீட்டு தொகையையும் சேர்த்து ஒரே கொட்டேஷன் 10 லட்சம் ரூபா அப்படின்னு கணக்கீடு வச்சிருந்தோம் அப்படின்னா
அந்த 10 லட்சம் ரூபாய்க்கு என்ன பங்கீடு, தாட்கோ நிறுவனம் உங்களுக்கு என்ன மானியத்தை வழங்குகிறது, சிஎம் அரைஸாக இருந்தால் 3.5 லட்சம் ரூபா, PM அஜயாக இருந்தால் 50,000 ரூபாய், அப்படி கணக்கீடு செய்து அதை அனுப்பிவிடுவார்கள். அந்த நிறுவனம் உங்களுக்கு பொருட்களை கொடுக்கும். நீங்க என்னென்ன பொருள், அந்த தொழிலை தொடங்குவதற்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு சொல்லியிருந்தீங்களோ அந்த பொருட்களை எல்லாம் கொடுப்பார்கள். இதுதான் இந்த தாட்கோ நிறுவனம் வழங்கி இருக்கக்கூடிய இந்த திட்டத்தினுடைய சிறப்பு அம்சம். ஏழை எளிய மக்கள், வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்கள் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடையணும் என்பதற்காக அரசு எடுத்திருக்கக்கூடிய இது ஒரு சிறப்பான முன்னெடுப்பு அப்படின்னு தான் சொல்ல முடியும். உங்களுக்கு ஆன்லைன்ல விண்ணப்பம் செய்யணும்னாலும் சரி, திட்ட அறிக்கை தேவை என்றாலும் சரி, இந்த ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. என்னுடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு ஆலோசனை வழங்கி உங்களுக்கு திட்ட அறிக்கையும் அந்த விண்ணப்பத்தையும் செய்து கொடுப்பார்கள். இது போன்று பல்வேறு தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் மதுரை கல்யாண்.